குரு பயிற்சி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அது நற்பலன்களை தான் தரும் அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை இருக்கு. இந்த வருடம் நடந்த குரு பயிற்சி 3 ராசிங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான நற்பலன்களை தரும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான பார்வையாகவும் இருக்கு. என்னென்ன ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி. இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு முரணான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் குரு பயிற்சி எந்த விதத்துல நற்பலன்களை தரும்னு தெரியல. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே அசுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் தான் குரு பகவான். தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதி தான், அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்போ நம்ம இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை மட்டும் பார்த்தாலே, தனுசு ராசிக்கு அப்படின்னு தனுசு ராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருப்பார். ஒரு கோச்சார பயிற்சி அப்படின்றது ராசியை பொறுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப 8ஆம் இடத்ததிபதி ராசியில இருக்கிறப்ப அதை ராசியாதிபதியே பார்ப்பாரு, நேரடியா பார்ப்பாரு அப்படின்னா, அப்ப உபயராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம்ன்றது பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்துல இருந்து நேரடியா ராசியை பார்க்கக்கூடிய இந்த கோச்சார குரு பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை தருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, பொதுவா 8ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி ராசியோடய லக்னத்தோடய தொடர்பு கொள்றது தவறான ஒரு விஷயம் தான். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குமே அது தவறான விஷயம். குறிப்பா அந்த தசா நடக்குது அப்படின்ற பட்சத்துல 8ஆம் இடத்ததிபதி தசையோ 6ஆம் இடத்ததிபதியோ தசையோ லக்னத்துல இருந்து தசா நடக்குது அப்படின்ற பட்சத்துல அது ரொம்ப சிறப்பான பலன்களை தராது. ஜாதகருக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லாத அனைத்து விஷயங்களையும் தரும். அதே மாதிரிதான் தனுசு ராசி அப்படின்றது 8ஆம் இடத்ததிபதி ராசியில இருக்கிறப்ப அதை கோச்சார குரு நேரடியா பாக்குறப்ப 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அசிங்கம், அவமானம், மானபங்கம், வில்லங்கம், ஏற்றத்தாழ்வு, இது ஒரு விபத்து, இது மாதிரியான கெடுபலன்கள், பாவகம், ஒரு ஜாதகருக்கு தேவையில்லாத விஷயங்கள்னு சொல்லக்கூடிய அனைத்துமே 8ஆம் இடத்துல இருக்குது. அந்த 8ஆம் இடத்ததிபதியே ராசியில இருக்காரு. அவரை ராசியாதிபதி 7ஆம் பார்வையா பாதகஸ்தானத்துல இருந்து பாக்குறாரு. அப்படின்றப்ப இந்த கோச்சார குரு பயிற்சி தனுசு ராசிக்கு நற்பலன்களை செய்யுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நற்பலன்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 8ஆம் இடத்ததிபதி மூலமா கிடைக்கக்கூடிய கெடுபலன்களை தாங்கக்கூடிய அளவுக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த கோச்சார குரு பயிற்சி தனுசு ராசிக்கு கொடுக்கும். இது மாற்று கருத்து இல்லாத விஷயம். ஆர்ஜி ஆஸ்ட்ரோ வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.